மாரம்பாவை. ஆசிரியர் உரை. தமிழ் பெருமக்களின் அமோக ஆதரவையும் பாராட்டுதலையும் பெற்ற நந்திவர்மன் காதலியை நான் எழுதி முடித்தபோது அதன் முடிவிலிருந்து மற்றொரு புதிய கதையை தொடர்ந்து எழுதலாம் போல எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அந்நாவலின் முடிவு அத்தகையதாகவே அமைந்திருந்தது. இலக்கிய துறையில் நான் செய்ய நினைப்பது அனந்தம். ஆனால் செய்து முடிப்பதோ மிக மிக சொற்பம். ஒன்றை பற்றி தீவிரமாக சிந்திப்பேன். இரவு பகலாக அதே வேக்காட்டில் கிடந்து அவஸ்தைப்படுவேன். அதற்கு தேவையான விபரங்களை சேகரிக்க நாளெல்லாம் சுற்றி சுற்றி அலைவேன். ஆனால் செயலில் இறங்கியதும் அந்த வேகம் குறைந்துவிடும். செய்வதை நன்றாகவும் ஒழுங்காகவும் பயனுள்ளதாகவும் செய்ய வேண்டுமே என்ற கவலை என்னை நிதானப்படுத்திவிடும். பிறகு ஆமை போல நகர்வேன். அமைதி அமைதி என்று அமைதிக்கு ஏங்குவேன். எடுத்த காரியத்தை நன்கு முடிக்க எனக்கு ஆழ்ந்த மன அமைதி வேண்டும். சிறு சலனம் ஏற்பட்டாலும் சோர்ந்து சுருண்டு விடுவேன். ஒன்றை செய்யும் போது இன்னொன்றையும் கூடவே செய்ய என்னால் இயலுவதில்லை. இத்தகைய பலவீனங்கள் கொண்டவனாக இருப்பதாலேயே என் ஆசை கனவுகள் பல இன்னமும் கனவுகளாகவே என்னுள் புதைந்து கிடக்கின்றன. என்ன செய்வது? எதற்கு இந்த சுய புராண மூட்டையை இங்கு அவிழ்த்து உதறுகிறேன் என்றால், 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு நந்திவர்மன் காதலியை எழுதி முடித்தபோது கருவான ஒரு கதையை இப்போதுதான் நிறைவேற்றியிருக்கிறேன் என்பதை தெரிவித்து கொள்ளத்தான். ஆமாம், அதுவே இந்த மாரம்பாவை சரித்திர புதினம். தமிழ்த்தாயின் இலக்கிய கிரீடத்தில் வைரமணியென ஜொலிக்கும் நந்தி கலம்பகத்தின் நாயகனான 3ஆம் நந்திவர்மனுடைய திருக்குமாரன் நிருபதுங்கவர்மனை, அதாவது கிபி 850 முதல் 882 வரை ஆட்சி செய்தவன். கதை தலைவனாக கொண்டு புனையப்பட்ட கதை இது. நந்திவர்மன் காதலியை படித்து சுவைத்த வாசக பெருமக்கள் அதன் தொடர்ச்சியான இந்த மாரம்பாவையையும் படித்தால் மேலும் சுவை பெறுவார்கள் என்பது என் நம்பிக்கை. இப்படிக்கு ஆசிரியர். மாரம்பாவை. அத்தியாயம் 1. வில்லவன் நம்பி பயணம். செந்தூர வண்ண கோலம் பூண்டு எழுந்த காலை இளம் சூரியனை பின்னணியாக கொண்டு வெண்பனி கவிந்த விந்தியம் போல கம்பீரமாக காட்சியளித்த காஞ்சி அரண்மனையின் கோபுர குடுமியில் என் திசையும் புகழ்மணம் பரப்பி நிற்கும் பல்லவ பேரரசின் விடேல் விடுகு எனும் வீரார்ந்த விடைக்கொடி பொன்னொலி வீசி பறந்து கொண்டிருந்தது. தொலை தூரத்திற்கு அப்பால் வானுயர ஓங்கி வனப்புடன் நின்ற கைலாசநாதர் கோயில் உள்ளிருந்து ஓம் என்ற பிரணவ நாதமாக எழுந்த மணியோசை நார்த்திசையும் ரீங்காரமிட அவ்வினிய ஓசைக்காக காத்திருந்தார் போல ஆழ்ந்த அகழிகளும் நெடிய மதில்களும் சூழப்பட்ட அரண்மனை திறக்கப்பட்டது. கோட்டை வாயிலின் இருபுறமும் அணிவகுத்து நின்ற பல்லவ வீரர்கள் மங்கள இசை கருவிகளை மீட்டி முழக்கமிட கோட்டை வாயிலுக்கு எதிரே அமைந்த வெற்றி மரத்தின் மேடையில் குழுமி நின்ற பல்லவ நாட்டின் அரசியல் அதிகாரிகளும் அறங்கூற்று தலைவர்களும் மற்றுமுள்ள பிரதானிகளும் மகிழ்ச்சி பொங்கிய மனத்துடன் நல்வாழ்த்து கூற, இவற்றையெல்லாம் வீர வணக்கமுடன் தலை தாழ்த்தி ஏற்பதை போல அரண்மனைக்குள்ளிருந்து வந்த செந்நிற புரவி ஒன்றின் மீது அழகே உருவான இளம் வாலிபன் ஒருவன் கம்பீரமாக அமர்ந்து அதை விரைவாக செலுத்தி கோட்டை வாயிலை கடந்து சென்றான். மலர் கொடிகளாலும் மகர தோரணங்களாலும் எழிலுற அலங்கரிக்கப்பட்ட விசாலமான ராஜ வீதியின் இரு மருங்கும் திரண்டு நின்ற மக்கள் கூட்டம் புரவி மீது அமர்ந்து வந்த அவ்வாலிப வீரனை பார்த்து மற்றற்ற மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து வாழ்த்துளி எழுப்பியது. வானோங்கி நின்ற மாட மாளிகை கூட கோபுரங்களின் சாளர தளங்களிலும் உப்பரிகைகளின் முகப்புகளிலும் தேவலோகத்து அரம்பையர்கள் போல அழகு கோலம் பூண்டு நின்ற 6 அணங்குகள் அணங்க சொரூபனாக சென்று கொண்டிருந்த அவ்வழகிய வாலிபனின் மேல் பூமாரி பொழிந்தனர். நறுமணத்தூளை வாரி சொரிந்தனர். எங்கும் ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம், மங்கள வாழ்த்தொழிகள். சுந்தர களை சொட்டும் வடிவினனாக குதிரையை செலுத்தி சென்ற வாலிபன் இந்த ஆனந்த ஆரவாரங்களில் தன் மனதை ஈடுபடுத்தினவனாக தோன்றவில்லை. ஏதோ ஒரு லட்சிய மூலத்தை நோக்கி செல்லும் கர்ம வீரனை போல அப்பக்கம் இப்பக்கம் திரும்பாமல் நேர் பார்வையிட்டு விரைந்து கொண்டிருந்தான். வெற்றி தேவதையின் நீண்ட கரம் போல நெடுக சென்று கொண்டிருந்த ராஜ வீதியின் ஒரு திருப்பத்தை நெருங்கிய புரவி ஏனோ சற்று தயங்கி தன் வேகத்தை குறைத்தது. கடிவாள கசியை இறுக பற்றிய வாலிபன் இமைகளை சுருக்கி கொண்டு தலை நிமிர்ந்து நோக்கினான். அவன் எதிரே ஒரு அழகிய முத்து சிவிகை வந்து கொண்டிருந்தது. அரசகுல பெண்டிற்கு உரிய அரண்மனை சிவிகை அது. கைலாசநாதர் கோயில் இருக்கும் திசையிலிருந்துதான் அது வந்து கொண்டிருந்தது. வாலிபன் அதை பார்த்ததும் தன் புரவியை வீதியோரமாக ஒதுக்கி நிறுத்தினான். வீதியின் இருபுறமும் குழுமி நின்ற மக்கள் கூட்டம் பின்னால் சரிந்து விலகியது. அன்னப்படகு மிதந்து வருவது போல அழகாக வந்த முத்து சிவிகை அவ்வாலிபனின் அருகில் நெருங்கியதும் நின்றது. சிவிகையின் வலதுபுறத்தில் தொங்கிய நூலா கலிங்க சீலை லேசாக விலகியது. மறுகணம்
முகில் திரை நீக்கி முகிழ்த்து எழும் முழுமதி போல ஒரு பேரெழில் வாய்ந்த பெண்ணின் முகம் வெளிப்பட்டது. கங்க நாட்டு மன்னன் முதலாம் பிருத்விபதியின் செல்வகுமாரியும் பல்லவ பேரரசியான சங்காதேவியின் நெருங்கிய உறவினளுமான இளவரசி பிருத்வி மாணிக்கம் என்பவள்தான் அவள். சிறுவயது முதலே காஞ்சி அரண்மனையில் தங்கி அரசி சங்காதேவியின் பாதுகாப்பில் வளர்ந்து வருபவள். பட்டுத்திரையை விலக்கி வெளியே எட்டி பார்த்த இளவரசியின் முகத்தில் ஒரு எழில் நகை தவழ்ந்தது. புரவி மீது அமர்ந்திருந்த வாலிபன் சட்டென்று கீழே குதித்து வினயமுடன் தலை தாழ்த்தி, "வணக்கம் இளவரசியாரே" என்றான். பிருத்வி மாணிக்கம் தன் புருவ கொடிகளை வில்லாக வளைத்து அதரங்களை நெளித்து நெஞ்சினிக்கும் புன்முறுவல் பூத்தவளாக தலையை ஒரு அழகு கோணத்தில் சாய்த்து அவனை பட்டும் படாததுமாக பார்த்தாள். 1-2 வினாடிகள் வரை அவளது நீல கயல் விழிகளின் பட்டு போன்ற இமைகள் இமைக்கும் தொழிலை மறந்து நின்றன. பிறகு தன்னை சட்டென்று சமாளித்து கொண்டு தனது கொவ்வைக்கனி இதழ்களை குவித்து, "பல்லவ தளபதி வில்லவன் நம்பி மேற்கொண்டு செல்லும் காரியத்தை வெற்றியுடன் முடித்து கொண்டு திரும்பி வர என் வாழ்த்துக்கள் உரித்தாகும்" என்று யாழினும் இனிய தேன் குரலில் கூறியவாறு தன் கையில் இருந்த வண்ண மலர் செண்டு ஒன்றை அவ்வாலிபனின் அகன்ற மார்புக்கு எதிரே வெகு நளினமாக சுழற்றி எறிந்தாள். வணக்கத்துடன் நின்ற வாலிபன் அந்த மலர் செண்டை சடக்கென்று பற்றி கொண்டு தலை நிமிர்ந்து அவளையும் தன் கையில் உள்ள மலர் செண்டையும் மாறி மாறி பார்த்தான். அவனது களை பொருந்திய முகத்தில் ஒரு குறும்பு புன்னகை தவழ்ந்தது. ஓரடி பின் நகர்ந்து குதிரையின் முதுகில் கிடந்த கடிவாள கசையை இடது கையால் எடுத்துக்கொண்டு திரும்பிய அவன், "இளவரசியாரின் பரிவு மொழிக்கு மிக்க நன்றி" என்று கரகரத்த குரலில் கூறி தன் வல கையிலிருந்த மலர் செண்டை சிவிகையினுள் அலட்சியமாக தூக்கி எறிந்துவிட்டு அதே வேகத்தில் குதிரை மீது தாவி ஏறி அமர்ந்து அதை தட்டிவிட்டான். மறுகணம் அப்புறவி வழியென விரைந்தோடியது. அதிர்ச்சியுற்ற இளவரசியின் முகம் அவமானத்தால் கன்றி சிவந்தது. புழுதி கூடாரமிட்டு பாய்ந்து சென்ற அந்த புறவியையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த அவளது நெஞ்சின் ஆழத்திலிருந்து நெடுமூச்சொன்று அனற் செறிவுடன் வெளியேறியது. அரண்மனையின் மேன் மாடத்து சாளரத்தின் வழியே கோட்டை வாயிலுக்கு அப்பால் ராஜவீதியின் தொலைதூரத்தில் புரவி மீது சென்று கொண்டிருந்த தளபதி வில்லவன் நம்பியை மகிழ்ச்சி பொங்க பார்த்து கொண்டு நின்ற பல்லவ பேரரசி மகாராணி சங்காதேவி அந்த சாளர திரையை தம் இடது கையால் மெல்ல இழுத்து மூடிவிட்டு திரும்பி வந்து ஒரு இருக்கையில் அமர்ந்தார். அவரது வலது கரம் இருக்கும் இடமே தெரியாமல் மேலாடை போர்வைக்குள் மறைந்திருந்தது. பணிப்பெண் ஒருத்தி உள்ளே வந்து, "தேவி, அரசியல் செயலாளர் வாலிபடுகர் தங்களை காண வந்திருக்கிறார்" என்று அறிவித்தாள். சிந்தனையை எங்கோ செலுத்தியவாறு, "வரச்சொல்" என்றாள் அரசி சங்காதேவி. மூப்பினால் உடல் தளர்ந்து பார்வை குன்றிய நிலையிலிருந்த புதுக்கோட்டை சீமையின் சிற்றரசரும் தற்போதைய பல்லவ நாட்டின் அரசியல் செயலாளருமான வாலிபடுகர் தமது அந்தரங்க பணியாளனான வினயகண்டன் என்பானது கை தாங்களில் மெல்ல நடந்து உள்ளே வந்தார். அரசி சங்காதேவி அவரை வரவேற்று ஒரு ஆசனத்தில் அமரச் செய்தார். பணியால் வினயகண்டன் அறைக்கு வெளியே போய் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டான். மேன்மாடத்து படிகளில் ஏறி வந்த களைப்பால் மேல் மூச்சு வாங்கிய வாலிபடுகருக்கு உடனே பேச இயலவில்லை. பார்வையை கீழே தாழ்த்தி புன்முறுவல் பூத்தவாறு மௌனமாக இருந்தார் அவர். இதை புரிந்து கொண்ட சங்காதேவியும் அனுதாபத்தோடு அவரை பார்த்தபடி மௌனமாக இருந்தார். வாலிபடுகரின் இப்போதைய உடல் தளர்ந்த நிலையை காண காண அரசியின் மனம் இறந்த காலத்தை நோக்கி தாவியது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புதுக்கோட்டை சிற்றரசரான வாலிபடுகர் எப்படி இருந்தார்? சகல பராக்கிரமங்களும் வாய்க்கப்பட்ட ஒரு மாவீரராக அல்லவா திகழ்ந்தார். இவரது புஜபல பராக்கிரமங்களை துணையாக கொண்டுதானே செந்தமிழுக்காக செந்தனல் ஏறி தன் இன்னுயிரை பலி கொடுத்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் மாமன்னனான 3ஆம் நந்திவர்மன் ராஷ்டிரகூடத்து குறுகு கோட்டையில் சங்காதேவியின் தந்தை அமோகவர்ஷனுடனும் பிறகு தெள்ளாறு, வெள்ளாறு, நல்லாறு, பழையாறை, கடம்பூர் முதலான இடங்களில் பாண்டியன் சீமாரசி வல்லபனுடனும் பயங்கர போரிட்டு வெற்றி வாகை சூடினான். அத்தகைய மகத்தான வெற்றிகளுக்கெல்லாம் மூல காரணமாக விளங்கிய அந்த மாவீரர் வாலிபடுகரா இன்று இப்படி இளைத்து களைத்து தோற்றமளிக்கிறார்? காலதேவனின் கருணையற்ற இந்த திருவிளையாடல்களுக்கு ஒரு எல்லை என்பதே இல்லையா? மன்னிக்க வேண்டும் மகாராணி, நான் வந்து இவ்வளவு நேரமாகியும் ஏதும் பேசாமல் தங்கள் பொன்னான பொழுதை வீணாக்கிவிட்டேன் என்று பூஞ்சிரிப்புடன் சொல்லிக்கொண்டே மெல்ல தலை நிமிர்ந்தார் வாலிபடுகர். ஆனால் இன்னமும் அவருக்கு ஏற்பட்டிருந்த இளைப்பு மூச்சு அடங்கவில்லை. "பரவாயில்லை ஐயா, தாங்கள் மெல்லவே எதையும் பேசலாம், அவசரமில்லை" என்று பரிவுடன் கூறினார் மகாராணி. வாலிபடுகரின் முகத்தில் மகிழ்ச்சி நிலவியது. மெல்ல தொண்டையை கமகப்படுத்தி கொண்ட அவர், "அரசியாரின் ஆணைப்படி தங்கள் திருக்குமாரரும்
எங்கள் இளவரசருமான நிருபதுங்கவர்மரை கவிஞர் பெருந்தீவனாரின் குருகுலத்திலிருந்து சகல மரியாதைகளுடனும் காஞ்சிக்கு அழைத்து வரும்படி நமது தளபதி வில்லவன் நம்பியிடம் கட்டளையிட்டு அவனை கங்க நாட்டு தலைக்காடு நகருக்கு பயணப்படுத்தி அனுப்பிவிட்டு வந்திருக்கிறேன் என்றார் நிதானமான குரலில். அரசி சங்காவின் வதனத்தில் அளவற்ற குதூகலம் நிரம்பி வழிந்தது. 21 ஆண்டுகளாக தமக்கும் தாம் பெற்ற பிள்ளைக்கும் எவ்வித தொடர்பும் இன்றி பிரிந்திருந்து வாழ்ந்து வரும் அவர் இன்னும் சில தினங்களில் தமது செல்வனை சந்திக்கப் போகிறார். எனவேதான் அவருடைய மகிழ்ச்சி மடை திறந்த வெள்ளமாகிவிட்டது. ஆயினும் அவ்விருவருக்கும் இடையே இந்த நீண்ட நெடுங்கால பிரிவு ஏற்பட்டதற்கான காரணங்களை எண்ணி பார்த்தபோது அவரது நெஞ்சில் ஊற்றெடுத்த மகிழ்ச்சி வெள்ளம் திடீரென்று வற்றி வறண்டது. அந்த சோகமயமான சம்பவத்தை அரசி சங்காதேவி மட்டுமல்ல, அகில உலகமே இன்னும் மறக்காமல் தான் இருக்கிறது. 21 ஆண்டுகளுக்கு முன்னால் விரிந்து பரந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் தன்னிகரற்ற மாமன்னனாக திகழ்ந்த நந்திவர்மன் தனது மாபெரும் நாட்டின் சமூக, பொருளாதார, சமய, கலை, கலாச்சாரங்களை வேறு எந்த நாட்டினராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தியும் வளர்த்தும் வைத்ததோடு திருப்தி அடையாமல் அவற்றிலும் மேலான ஒரு காரியத்தை சாதிக்கவும் முடிவு செய்தான். ஆம், சிம்ம விஷ்ணு பல்லவனால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யம் தமிழகத்தில் பல 100 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்து அதன் உச்ச நிலையை எட்டி பிடித்து நின்றது என்றாலும் அந்த பல்லவர்களால் ஆளப்பட்ட மக்களின் தாய்மொழியாகிய பண்டை பெருமை வாய்ந்த தமிழ் மொழிக்கு அவர்கள் எவ்வித ஆதரவோ ஆக்கமோ தராமல் நலிய செய்து வந்த கொடுமையை தன் உளமாற உணர்ந்து அந்த பச்சாதாப கொடுமைக்கு தனது ஆட்சி காலத்திலேனும் ஒரு சிறந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் என்ற லட்சிய முடிவுதான் அது. அந்த அளவிற்கு தமிழ் மொழியின் மீது அவன் பற்றும் பக்தியும் கொண்டிருந்தான். இத்தகைய லட்சிய வேட்கை கொண்டிருந்த அவனுக்கு அதனை காரிய சாத்தியமாக்க கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. மாமன்னன் நந்திவர்மனின் தந்தையான தந்திவர்மனுக்கு 2 மனைவியர் இருந்தனர். முதல் மனைவியின் பெயர் பகுலாதேவி, 2ஆம் மனைவியின் பெயர் அக்கள நிம்மதி. இவளே பல்லவ நாட்டின் பட்ட மகிழ்ச்சியாகவும் இருந்தாள். இவளுக்கு பிறந்த மைந்தனே 3ஆம் நந்திவர்மனாவான். மூத்த ராணியான பகுலாதேவிக்கு 4 புத்திரர்கள் இருந்தார்கள். சித்தலிங்கன், பிரம்மராயன், அகலங்கன், காடவன் என்ற அந்நான்கு சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து நந்திவர்மனை எப்படியும் ஒழித்து கட்டிவிட்டு பல்லவ அரசு பீடத்தை கைப்பற்றி கொள்வது என்று திட்டமிட்டு பல வழிகளையும் கை கொண்டு முயன்றார்கள். அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியுறவே இறுதியில் அவர்கள் ஒரு மாபெரும் சூழ்ச்சி செய்தார்கள். அதாவது தம் இளைய தம்பியான காடவனை கொண்டு பிரபந்த செய்யுள் முறையில் நந்திவர்மன் மீது அறம் வைத்து பாடப்பட்ட நந்தி கலம்பகம் எனும் ஒரு ஒப்பற்ற தமிழ் காவியத்தை உருவாக்கி அதனை கொண்டே அவனை அழிக்க துணிந்தார்கள். அந்த பயங்கர சூழ்ச்சி திட்டத்தின் உண்மையை உணர்ந்த நந்திவர்மன் அதை தகர்ப்பதற்கு பதிலாக அதனை மனமுவந்து ஏற்க முன்வந்தான். காரணம், அவனது முன்னோர்கள் தெய்வ தமிழ் மொழிக்கு செய்த தீவினைகளை தன் உயிரை கொடுத்தேனும் துடைத்து எறிந்து நீண்ட காலமாக தமிழ் தாய் புதிய செல்வமின்றி வறுமை பிணியுற்று கிடப்பதிலிருந்து கை தூக்கி அவள் வசம் அந்த கலம்பக களஞ்சியத்தை வாங்கி அழித்துவிட வேண்டும் என்ற அவனது ஆவேச லட்சியத்தின் ஆசைதான் அது. நந்திவர்மன் மீது அறம் வைத்து இயற்றப்பட்ட கலம்பகத்தின் 90 பாடல்களையும் அரங்கேற்றுவதற்கு ஒரு விசித்திர நிபந்தனை விதித்தார்கள் நாசக்கார நெஞ்சம் கொண்ட அந்நான்கு சகோதரர்களும். அந்த கலம்பகத்தில் உள்ள 90 பாடல்களின் எண்ணிக்கையில் 90 கீற்று பந்தல்கள் அமைக்க வேண்டும். பாட்டுடை தலைவனது முன்னிலையிலே அவற்றை பாடியவன் பாடும்போது அவ்வொவ்வொரு பாடலும் உள்ள அறம் வைப்பு சக்தியால் ஒவ்வொரு பந்தலும் தீக்கு இரையாகி சாம்பலாகும். இறுதி பந்தலில் சிதை அடுக்கி அதன் மீது அப்பாட்டுடை தலைவன் படுத்து இறுதி பாடலை பாட செய்து கேட்க வேண்டும். உடனே அந்த பந்தலும் சிதையும் தீப்பற்றி எரிந்து அவனை சாம்பலாக்கும். தமிழ் தாயின் கண்ணீரை துடைப்பதற்காக தார்வேந்தன் நந்திவர்மன் இந்த பயங்கர நிபந்தனைக்கு உவகையுடன் உட்பட்டான். உலகம் அவனது முடிவை கண்டு வாயூறி நின்றது. ஆயினும் நந்திவர்மன் தனக்கு பின் தனது பார்ப்புகள் கொண்ட பல்லவ பேரரசின் அரசு கட்டில் அந்நான்கு கயவர்களின் கையிலே சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக மிகுந்த ராஜதந்திரத்துடன் சில ஏற்பாடுகளையும் செய்து முடித்தான். அப்போது அவனுடைய ஒரே மைந்தனான நிருபதுங்கவர்மனுக்கு வயது 4 தான். பால்மனம் மாறா அப்பாலகனுக்கு உடனடியாக இளவரசு பட்டம் சூட்டி பல்லவ நாட்டின் மணிமுடி உரிமைக்கு வாரிசாக்கினான். பிறகு அச்சிறுவன் உரிய வயதை அடைந்து அரச பாரத்தை ஏற்கும் வரையில் தன் ஆருயிர் பட்ட மகிழ்ச்சியான சங்காதேவி ஆளும் பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும் எனவும் அவளுக்கு எல்லா வகையிலும் துணை நின்று உதவி புரிய புதுக்கோட்டை சிற்றரசரான வாலிபடுகர் பல்லவ நாட்டின் அரசியல் செயலாளராக பதவி ஏற்க வேண்டும் எனவும் தீர்மானித்தான். அவனை தன் உடலின் ஒரு பகுதியாகவே கொண்டு
அவனுடைய நிழல் போல ஒன்று இருந்தது. அந்த வாலிபடுகர் இவ்வேண்டுகோளை தட்டி கழிக்காமல் ஒப்புக்கொண்டார். தனது மரணத்திற்கு பிறகு அந்த சதிகார தம்பிமார் நால்வரும் தன் செல்வன் நிருபதுங்கனை எப்படியும் ஒழித்து கட்டிவிட்டு ஆட்சியை கைப்பற்றி கொள்ள முயல்வார்கள் என்று உணர்ந்த நந்திவர்மன் அதற்கும் ஒரு இரகசிய ஏற்பாட்டை செய்தான். அதாவது அவனுடைய பேரன்புக்கு உரியவரும் பாரத வெண்பா பாடியவருமான கவிஞர் பெருந்தேவனார் என்பவரிடம் தன் மைந்தனை ஒப்படைத்து அவர் அவனை இன்னான் என வெளியுலகம் அறியாமலே வளர்த்து எல்லா கலைகளிலும் வல்லவனாக்கி 25 வயது முடியும் தருவாயில் அரசி சங்காதேவியிடம் கொண்டு வந்து ஒப்படைத்துவிட வேண்டும் என்னும் முடிவுதான் அது. ஏதேனும் சந்தேக குழப்பங்கள் நேராதிருக்க இளவரசன் நிருபதுங்கனின் ஆட்சி உரிமைக்கு சாசனம் ஒன்றை எழுதி அந்த சாசன ஓலையுடன் தனது பழம்பெருமை வாய்ந்த வைர வாளையும் மணிமுடியையும் சேர்த்து ஒரு தந்த பேழையில் வைத்து பூட்டி முத்திரையிட்டு அதனை பெருந்தேவனாரிடம் ஒப்படைத்து இளவரசன் உரிய வயதை அடைந்து தன் தாயிடம் வந்து சேரும்போது அந்த பேழையும் அவனுடன் வரவேண்டும் என்றும் அதில் உள்ள மணிமுடியையும் வைர வாளையும் தரித்தே அவன் பல்லவ பேரரசின் மாமன்னனாக மகுடாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் பணித்தான். கலம்பக அரங்கேற்றத்திற்கு என குறித்த நாளும் வந்தது. தமிழக மண் துடி துடிக்க, தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் பதறி குருதி வடிக்க, மகாலட்சுமியின் அவதாரம் போன்ற மாபேரழகி சங்காதேவி மஞ்சள் திலகம் இழந்து நிற்க, தன்னேர் இல்லாத தண்டமிழ் கன்னி தரணியுள்ளளவும் தலைநிமிர்ந்து வாழ, தமிழ் தவ செல்வனாம் நந்திவர்ம போத்தரசன் சிதையேறி செந்தனல் புகுந்தனன். தமிழையே தான் வணங்கும் தெய்வமாக வழிபட்டு வந்த கவிஞர் பெருந்தேவனார் தமிழுக்காக தன்னுயிர் ஈர்ந்த தவ தமிழ் மன்னன் நந்திவர்மனின் தலையாய கட்டளையின்படி அவனது திருக்குமாரனான 4 வயது பாலகன் நிருபதுங்கனை தம்மோடு அழைத்து கொண்டு காஞ்சியை விட்டே வெளியேறி கங்க நாட்டின் தலைநகரான தலைக்காட்டுக்கு போய் குடி புகுந்து குருகுலம் ஒன்றை அமைத்து கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலானார். இளவரசன் நிருபதுங்கன் எங்கோ ஒரு குருகுலத்தில் தங்கி வளர்ந்து வருகிறான் என்ற செய்தி மட்டும் நாட்டு மக்களுக்கு தெரியுமே தவிர அவன் எந்த இடத்தில் யாருடைய மேற்பார்வையில் இருக்கிறான் எனும் விவரம் அவர்களுக்கு தெரியாமலே இருந்து வந்தது. அரசி சங்காதேவிக்கும் அரசியல் செயலாளர் வாலிபடுகருக்கும் மட்டுமே இளவரசன் இருக்குமிடம் தெரியும். சங்காவின் நெருங்கிய உறவினனான கங்க நாட்டு மன்னன் பிருத்விபதிக்கு கூட இவ்விஷயம் தெரியாமலே மறைக்கப்பட்டது. காலம் ஓடியது. கண்ணான கணவனை இழந்து கட்டி பொற்சிலை போன்ற மைந்தனை பிரிந்து கண்ணீரில் நீந்தி கிடந்த சங்காதேவி எத்தனையோ துன்ப துயர சோதனைகளோடு 21 ஆண்டுகளை வினாடி வினாடியாக எண்ணி கழித்து விட்டார். மறைந்த மாமன்னன் தன் மைந்தனின் முடிசூட்டலுக்கென குறித்த நாளும் நெருங்கியது. அந்த ஆனந்த நாளை வரவேற்கும் ஏற்பாடுகளை செய்து முடித்துவிட்ட பேர் உவகையில்தான் இன்று இதோ இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அரசி சங்காதேவி. இன்னும் சில தினங்களில் கவிஞர் பெருந்தேவனாரின் குருகுலத்திலிருந்து காஞ்சிக்கு வந்து சேர்ந்து விடுவான் இளவரசன் நிருபதுங்கவர்மன். அவனை சகல பாதுகாப்புகளுடனும் அழைத்து வரவே தளபதி வில்லவன் நம்பி இன்று கங்க நாட்டுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறான். அரசியாரின் சிந்தனையை கலைப்பதற்காக மன்னிக்க வேண்டும் என்ற வாலிவடுகரின் தனிந்த குரலை கேட்டு சட்டென்று தலைநிமிர்ந்த சங்காதேவி சற்றே பரபரப்பு அடைந்தவராய், வருந்தற்க வாலிவடுகரே, உங்களிடம் எதுவுமே பேசாமல் எண்ணங்களை எங்கோ செலுத்தி கொண்டிருந்து விட்டேன் என்றார் வருந்தும் தொனியில். பரவாயில்லை மகாராணி என்று புன்னகை புரிந்த வாலிவடுகர் சிறிது நேரம் கழித்து அமைதியான குரலில் சொன்னார். அரசியார் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது நம் இளவரசர் நிருபதுங்கவர்மர் குருகுல வாசத்தை முடித்து கொண்டு காஞ்சிக்கு வரப்போகிறார் எனும் செய்தியை அரசாங்க முறைப்படி நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதை கேட்டு மகிழ்ச்சி புன்முறுவல் பூத்த அரசியார், ஆம் ஐயா, அச்செய்தியை நான் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறேன், இதோ அந்த நிருபம் என்று கூறி தன் வசம் இருந்த ஒரு பொற்குழலை இடது கையால் எடுத்து வாலிவடுகரிடம் கொடுத்தார். அவரது வலது கை எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் இருந்தது. அந்த பொற்குழலை பெற்றுக்கொண்ட வாலிவடுகர் அதனுள் இருந்த ஓலையை எடுத்து தட்டு தடுமாறி படித்துவிட்டு, இப்போதெல்லாம் என் கண் பார்வை மிகவும் மங்கிவிட்டது, இரவில் துப்புரவாக தெரிவதே இல்லை என்றார் உள்ளடங்கிய வருத்த குரலில். ஏதோ சிந்தனையில் சற்று நேரம் மௌனமாக இருந்த அரசி சங்காதேவி சட்டென்று நிமிர்ந்து, ஐயா, நாம் நமது இளவரசனை அழைத்து வரும் பொறுப்பை தளபதி வில்லவன் நம்பியிடம் ஒப்படைத்திருக்கிறோமே, அதை அவன் சரிவர செய்து முடிப்பானா என்று உள்ளார்ந்த படபடப்புடன் கேட்டார். அரசியாருக்கு ஏன் இந்த திடீர் சந்தேகம் என்று திடுக்குற்றவர் போல வினவினார் வாலிவடுகர். சந்தேகம் ஏதுமில்லை என்று மெல்லிய குரலில் இழுத்த அரசியார், வில்லவன் நம்பி மிகவும் இளைஞன், மேலும் அவன் பல்லவ நாட்டின் தளபதி பதவியை ஏற்று இன்னும் ஓராண்டு கூட ஆகவில்லை.
இந்த நிலையில் அவன் ஒருவனே இவ்வளவு பெரிய காரியத்தை செம்மையாக முடித்து கொண்டு வருவானா என்றுதான் கேட்டேன். ஏனென்றால் 21 ஆண்டுகளாக நம்மை சூழ்ந்திருக்கும் சதி மேகங்கள் இன்னமும் கலைந்து மறைந்துவிடவில்லை அல்லவா என்றார் இளம் சிரிப்புடன். வாலிவடுகரின் முகத்தில் மென்முறுவல் தவழ்ந்தது. அரசியாரின் ஐயம் நியாயமானதே. ஆயினும் வில்லவன் நம்பியை பற்றி நான் நன்கு அறிவேன். அவன் மீது எனக்கு பரிபூரண நம்பிக்கையும் உண்டு. அதனால்தான் அவனை இந்த பெரும் பணிக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்றார் உறுதியான குரலில். அப்படியானால் சரி என்று அமைதி அடைந்தார் அரசி சங்காதேவி. வாலிவடுகர் அவரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட தயாரானார். இந்த சமயம் இதுவரை அந்த மேன்மாடத்து அறைக்கு வெளியே ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்த வாலிவடுகரின் அந்தரங்க பணியாளனான வினயகண்டன் தன் மேலாடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு வெண்புறாவை எடுத்து அதன் காலில் சிறிதோர் ஓலை சுருளை கட்டி மான்கண் சாளரத்து வழியே வெளியே வீசி எறிந்தான். அப்படி எரியப்பட்ட அந்த புறா அரண்மனைக்கு மேலே ஒரு வட்டம் போட்டு பறந்துவிட்டு தென் திசையை நோக்கி காற்றென கடுகி சென்றது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.